نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحلفون بالله إنهم لمنكم وما هم منكم ولكنهم قوم يفرقون لو يجدون ملجأ أو مغارات أو مدخلا لولوا إليه وهم يجمحون ومنهم من يلمزك في الصدقات فإن أعطوا منها رضوا وإن لم يعطوا عنها إذا هم يسخطون ولو أنهم رضوا ما آتاهم الله ورسوله وقالوا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله إنا إلى الله راغبون إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 644வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 50 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. தபூக் போர் சம்பந்தமாக பல விவரங்கள் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளில் குறிப்பிடப்பட்டன. அதிலே முனாஃபிகீன்கள் போருக்கு செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி பலவிதமான காரணங்களை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று போருக்கு போகாமல் தங்கிவிட்டார்கள். அது சம்பந்தமாக முன்னால் உள்ள ஆயத்துகள் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வயஹ்லிஃபூன பில்லாஹ், அவர்கள் அந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வார்கள், அல்லாஹ்வின் சத்தியம் செய்வார்கள். இன்னஹும் லமின்கும், நிச்சயமாக அவர்கள் உங்களில் உள்ளவர்கள்தாம் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே வமாஹும் மின்கும், அவர்கள் உங்களில் உள்ளவர்கள் அல்லர். வலாக்கின்னஹும், எனினும் அவர்கள் கௌமுன் யஃப்ரகூன், பயந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சத்தியம் செய்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான், எங்களுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன போருக்கு வராமல் இருப்பதற்கு, ஆகவே எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்பதாக சொல்லி போரிலே கலந்து கொள்ளாமல் தங்கிவிடுகின்றார்கள். ஆனால் அப்படி தங்கிவிடுவதற்கு பொய் சத்தியம் செய்கின்றார்கள், அல்லாஹ்வின் சத்தியம் செய்கின்றார்கள், நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் தான், மூமின்கள் தான், நாங்கள் முனாஃபிகீன்கள் அல்ல என்று அவர்களே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன், அவருடைய மனங்களிலே இதயங்களிலே என்ன இருக்கின்றனவோ அதையெல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ் தஆலா. அவன் சொல்லுகின்றான், வமாஹும் மின்கும், அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். அவங்க சொல்றாங்க நாங்க உங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, அதாவது ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறகு ஏன் அப்படி சொல்றாங்க உங்களை சேர்ந்தவர்கள் சொல்றதுக்கு காரணத்தை சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. நாங்க மூமீன்கள் அல்ல, நாங்கள் முனாஃபிகீன் தான், குஃபார்கள் தான், அல்லது வேறு உங்களை விட்டு ஒதுங்கியவர்கள் என்று சொன்னா உங்கள் மூலமாக சில இடையூறுகள் அவங்களுக்கு ஏற்படும், பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். அந்த இடையூறுகளில் இருந்து தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, நீங்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் உங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லி உங்களோடு சேரக்கூடிய ஒரு பொய்யான கருத்தை சொல்லுகின்றார்கள். அதனால் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. அதுக்கு பின்னாலும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. அப்படி இவங்க
நாங்க முஸ்லிம்கள் தான், மூமின்கள் தான், உங்களை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்லுவதின் காரணமாக இவருடைய தலை தப்பித்துக் கொண்டிருந்தது, இவருடைய உயிர் கொலை செய்யப்படாமல் இருந்தது. மூமின்களால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொலை செய்யப்படாமல் இருந்தது. அதனால ஏதாச்சும் நம்ம உங்களை சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்க வேற அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா பலவிதமான இடையூறுகள், ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை பயந்து கொண்டு நாங்க உங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. வலாக்கின்னஹும் கௌமுன் யஃப்ரகூன், இவர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதாவது முஷ்ரிக்கை சேர்ந்தவர்கள் அல்லது யூதரை சேர்ந்தவர்கள் அல்லது வேறு கௌமும் நாங்க உங்களை சேரல அப்படின்னு சொன்னா அவர்களோடு போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப அந்த முனாஃபிகீன்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் மூமின்களுடனும் கலந்து உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களோ அந்த சலுகை எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்ப நாங்க உங்களை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டா அந்த சலுகை எல்லாம் கட்டாயிடும், கிடைக்காது என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து உத்தரவு வந்தவுடன் இவர்களிடத்தில் போர் செய்து அவர்களை அழிக்க வேண்டும் என்பதாக இந்த காரணங்களுக்காக வேண்டி உங்களை சார்ந்தவங்க சொல்லிக்கிறாங்க பயந்துகிட்டு. வலாக்கின்னஹும் கௌமுன் யஃப்ரகூன், பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர். எந்த அளவுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? அவங்க உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு முஸ்லிம்களை விட்டுட்டு ஓடி போயிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கல, அதனால அவங்க கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். லவ் யஜிதூன மல்ஜஅன், அவர்கள் ஒதுங்கிக் கொள்வதற்கு ஒரு இடத்தை அவர்களுக்கு கிடைத்தால், அவர்கள் பெற்றுக்கொண்டால், ஒதுங்கிக் கொள்வதற்குரிய இடம் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பான கோட்டை, பாதுகாப்பான ஒரு இடம் அவர்களுக்கு கிடைத்தால், போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பான இடம். அவ் மகாராத்தின், அல்லது பொதும்புகள். பொதும்பு அப்படின்னு சொன்னா தமிழ்ல இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒரு குகையில தங்கி இருக்குல்ல, குகை மாதிரி, அதுக்கு பேர் பொதும்புன்னு சொல்றது. சிங்கத்தினுடைய பொதும்பு, நரியினுடைய பொதும்பு, புலியினுடைய பொதும்பு, குகை அப்படின்னு சொல்லுவான். ஆனா குகை பேர் அதுக்கு பேர் குகைன்னு சொல்றது இல்ல. சிங்கத்தின் குகைன்னு சொல்லலாம், இருந்தாலும் குகைங்கிறது வேற, அடுத்த வார்த்தை வருது. அவ் முத்தகலன், அல்லது அவர்கள் நுழைந்து கொள்ளக்கூடிய ஒரு குகையை அவர்களுக்கு கிடைத்தால். மூணு விஷயங்களை, மூணு இடங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒன்னு பாதுகாப்பான இடம், கோட்டையை போல பாதுகாப்பான இடம். ரெண்டு, இந்த மிருகங்கள் போய் ஒளிந்து கொண்ட தங்களுடைய வீடுகளாக இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய பொதும்புகளை போன்றுள்ள அந்த பொதும்புகள் அவர்களுக்கு கிடைத்தால், அல்லது அவர்கள் நுழைந்து கொண்டு பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடிய குகையை போன்று உள்ள ஒரு அமைப்பு, ஒரு இடம் கிடைத்தால். ஆக இந்த மாதிரி பாதுகாப்பு கருத்து என்னன்னு கேட்டா, அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா, லவல்லவ் இலைஹி வஹும் யஜ்மஹூன், அவர்கள் வேகமாக விரைந்து சென்று அங்க போய் சேர்ந்துருவாங்க அந்த இடத்துக்கு. லவல்லவ் இலைஹி, அதன் பக்கம் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். வஹும் யஜ்மஹூன், அவர்கள் விரைந்தவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப வேகமா போய் அதுக்குள்ள போய் பூந்துவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து, மூமின்கள் முஸ்லிம்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், இவங்களோட சேரவே கூடாது அப்படின்னு போய் ஒதுங்கிக்குவாங்க. அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்லுகின்றான். கல்புகளை அறிந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவங்களுடைய கல்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்களை விட்டு ஓடி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓடி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நுழைஞ்சுக்கணும் இவங்களுக்கு தெரியாம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா போக முடியல. காரணம், பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க போயிட்டா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்காது, பாதுகாப்பும் கிடைக்காது. அதனால வலவ் யஜிதூன மல்ஜஅன் அவ் மகாராத்தின் அவ் முத்தகலன் லவல்லவ் இலைஹி வஹும் யஜ்மஹூன், அவர்கள் பாதுகாப்பான இடம் அவர்களுக்கு கிடைத்தால், இடத்தை பெற்றுக்கொண்டால், அல்லது ஒரு பொதும்புகளை பெற்றுக்கொண்டால், அல்லது நுழைந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டால், லவல்லவ் இலைஹி யஜ்மஹூன், விரைந்து சென்றவர்களாக அதிலே போய் ஒதுங்கி விடுவார்கள், அங்கே நுழைந்து விடுவார்கள், அங்கே திரும்பி விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ஆனா மோமின்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மேல உள்ள பாசமோ அல்லது ஈமானுடைய தன்மையோ, மூமின்கள் மீது உள்ள ஒரு பாசத்தின் காரணமாகவோ, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய செயல் அவங்க. இவர்களுக்கு பேர் தான் முனாஃபிகீன்கள் என்று சொல்லுவது. وَمِنْهُمْ مَنْ يَلْمِزُكَ فِي الصَّدَقَاتِ, இன்னும் அவர்களில் சிலர் இப்படி இருக்கின்றார்கள். அந்த முனாஃபிகீன்கள் சிலர்
தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்துடைய விஷயத்திலே நபியே உங்களை குறை சொல்லுகின்றார்கள் அவர்கள். முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தர்ம பொருள்களை மக்களுக்கு கொடுக்கறாங்க, அதுல குறை சொல்லுகிறார்கள். இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் முன்னால ஒரு ஆயத்து வந்திருக்கு, சொல்லி இருக்கிறோம். ஹுனைன் போர் நேரத்திலே, ஹுனைன் போர் முடிந்த உடனே எதிரிகளிடத்திலிருந்து ஹவாஸின் என்ற கூட்டத்தாருடன் போர் நடந்தது. அதுல சஹாபாக்களிலே 12,000 பேர் கலந்து கொண்டார்கள். எதிரிகள் பல கூட்டம் சேர்ந்து, தாய்ஃபிலிருந்து ஒரு கூட்டம், அங்கிருந்து ஒரு கூட்டம், இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல அந்த இதுல இருந்தாங்க. அது சம்பந்தமா நிறைய விளக்கம் முன்னால ஒரு ஆயத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த போர்ல எதிரிகள் தோல்வியுற்றார்கள். முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் தோல்வி மாதிரி இருந்துச்சு. பிறகு அல்லாஹ்தஆலா தைரியத்தை கொடுத்தான், பாதுகாப்பு கொடுத்தான், உதவி செய்தான், முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். ஏராளமான கனீமத்துடைய பொருள் கிடைத்தது. அந்த போர்ல எதிரிகள் விட்டு சென்ற ஏராளமான பொருள் கிடைத்தது. 6,000 பேர் கைதியாக்கப்பட்டார்கள். 40,000 ஆடுகள் கிடைத்தன. 4,000 ஊக்கியா தங்கம் வெள்ளி கிடைத்தது. ஒரு ஊக்கியாங்கிறது 40 திர்ஹம், 40 வெள்ளி காசுகள். அது மாதிரி 4,000 ஊக்கியா வெள்ளி கிடைத்தது. ஒட்டகங்கள் 24,000 ஒட்டகங்கள் கிடைத்தன. இப்படி ஏராளமான பொருள்கள் கனீமத்துடைய பொருளாக எதிரிகள் விட்டு சென்ற பொருள் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. இப்ப இதெல்லாம் யாருக்கு? அந்த வீரர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னால பாலமோ அன்னமா 10வது ஜுஸ்ல ஆரம்பத்தில் அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. போர் பொருள் கனீமத்துடைய பொருள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதற்கு சட்டங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி தர்றான். அந்த முறைப்படிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல அந்த நிறைய பொருள் இருந்ததுனால பல பேருக்கு அந்த போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, மக்கா வெற்றி ரமலான் மாசம் நடந்துச்சு. மக்கா வெற்றி ரமலான் மாசம் ஆனது. ரமலான் முடிந்த உடனே அடுத்த ஷவ்வால் மாதத்திலேயே ஹுனைன் போர் நடந்தது. மக்கா வெற்றியின் போதுதான் பல பேர் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதுல அபூ சுஃபியான் போன்ற பெரிய ஆள்கள், வஹ்ஷி போன்ற ஆள்கள், இவங்க எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு மிக கடுமையான எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துல சேர்ந்தாங்க. ஒரு நாள் 2 நாளைக்குள்ள 2,000 பேர் இஸ்லாத்துல இணைந்தார்கள். மக்காவாசிகள் கடுமையாக எதிரிகளாக இருந்தவர்கள். இதுவரைக்கும் போர்க்களங்களிலே எதிரிகளாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் சந்தித்தவர்கள் எல்லாம் இப்ப இஸ்லாம் ஆயிட்டாங்க. அந்த 2,000 பேரும் இந்த போருக்கு வந்திருந்தாங்க, ஹுனைன் போருக்கு வந்தாங்க. அப்பதான் இஸ்லாம் ஆயிருக்காங்க. இதுவரைக்கும் எதிரி படையில இருந்தாங்க. இப்ப வெற்றியான உடனே, மக்கா வெற்றியான உடனே முஸ்லிம்கள் பக்கம் சேர்ந்து இஸ்லாத்தினுடைய அந்த படையோடு சேர்ந்து போருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுடைய மனம் இஸ்லாத்தின் பக்கம் நிலைத்திருப்பதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகள் செய்யணும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, மறைமுகமான உத்தரவு. அந்த உத்தரவுப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய பொருள் கொடுத்தாங்க. நிறைய பொருள் கொடுத்தாங்க. அபூ சுஃபியானுக்கு, மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பொருள் கொடுத்தாங்க. இதனால இந்த முனாஃபிகீன்களா இருந்தவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு நாளா கூடவே இருக்கிறோம், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை அல்லாஹ் மின்ஹும் மை யல்மிஸுக ஃபி ஸதகாத், அந்த சதகா பொருள் கனீமத்துடைய அந்த பொருள்களை பங்கீடு செய்வதிலே நபியே உம்மை குறை சொல்லுகிறார்கள். குறை சொல்லக்கூடியவர்களும் அவர்களிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதர், அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் இப்படி சொன்னார், இவர் பங்கு வைக்கக்கூடிய, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கக்கூடிய இந்த பங்குல நீதம் கிடையாது, நீதி இல்லை அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் போடுற பங்குல நீதி இல்லை அப்படின்னு சொன்னா அது பெரிய தைரியமான விஷயம். அது மோசமான வார்த்தை, அது தவறான வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீ சொன்னதை நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டார். சொல்லிட்டு போய் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சை, இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறிவிட்டது. முகமெல்லாம் சிவந்து போய் கடுமையான கோபம் ஏற்பட்டு முகத்தினுடைய நிறமே மாறிவிட்டது. ஒரு மாதிரியான கடுமையான கோபத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறமெல்லாம் மாறி போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொன்னார்கள், அந்த கடுமையான கோபத்தின் மூலம் அந்த நிலையிலே சொன்னார்கள், ஃபமை யாதில் இதாலம் யாதிலில்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்தில் எவன் நீதி செய்வான் என்று கடுமையான கோபத்தோடு சொன்னார்கள். சொல்லிவிட்டு இதையும் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹமத்து செய்வானாக,
இதைவிட கடுமையான சோதனைகளை எல்லாம் தங்களுடைய கௌமுகளிடத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். இருந்தாலும் பொறுமையாக இருந்தார்கள். அதே போல நானும் பொறுமையாக இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. முந்தின நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், நடவடிக்கைகள் இதெல்லாம் பிந்தி வரக்கூடியவர்களுக்கு படிப்பினை இல்லையா? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிமார்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நபியாக இருந்தார்கள். ஒரு பெரும் சமுதாயத்துடைய நபியாக இருந்தார்கள். பெரும் கூட்டம் அவர்களை தொடர்ந்து இருந்தது. அவங்கள தொடர்ந்து இருந்த அந்த கவுமுகள் மூலமாகவே பலவிதமான இன்னல்களை, துன்பங்களை அனுபவித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த அந்த கிபித்திகள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார், அவர்கள் மூலமாகவும் பல துன்பங்களை, இருந்தாலும் பொறுமையோடு இருந்தாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு கருத்தையும் சேர்த்து அதிலே ஒரு படிப்பினையையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது வழக்கம். நிறைய இடங்கள் அப்படி சொல்லுவாங்க. இதுல அந்த மாதிரி இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தங்களுடைய கௌமுகளிடத்தில் துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல, பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யவும் இல்லை, பொறுமையா இருந்தாங்க. அதே போல நானும் பொறுமையா இருக்கிறேன் என்று அதனுடைய அர்த்தம், கருத்து. அதே நேரத்தில் என்னுடைய உம்மத்தினரை நீங்களும் இப்படி பொறுமையா இருங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. நம்மை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் தங்களுடைய உம்மத்தினரை பார்த்து, உங்களுக்கும் ஏதாவது துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டால், சிரமங்கள் ஏற்பட்டால், திடீரென்று அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் மனம் கலங்காதீர்கள். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இது துனியாவுடைய துன்பங்கள் அல்ல, ஆகிரத்துடைய துன்பங்கள். அதாவது தீன் சம்பந்தப்பட்ட துன்பங்கள். மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில், ஷரியத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக யார் தீனை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு, உதாரணமாக ஆலிம்களுக்கு, தீனுடைய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, இஹ்லாசான முறையில் தீனுடைய பிரச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். பல பேர் பலவிதமா சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் இஹ்லாசான முறையில் தீனை எத்தி வைப்பதற்காக மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பார். இந்த ஆலிம்சா காசுக்காக வேண்டி வேலை செய்யறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்ப பார்த்தாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கார் அப்படிம்பாங்க. இவர் சொல்றதே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தவறான கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, பொறுமையா இருக்க வேண்டியது. தீனுடைய விஷயத்தை மக்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான இடையூறுகள், துன்பங்கள் எல்லாம் வரும். பொறுமையா இருந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்ட அந்த முறை சரியில்லை என்று சொன்ன காரணத்தினால் கடுமையான கோபம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்டு, அல்லாஹ் ரசூல் தான் நீதி செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் ரசூல் எதை செய்யறாங்களோ சொல்றார்களோ அது நீதியான விஷயம். அதை தவிர வேற நீதி உலகத்திலே கிடையாது. யாரும் நீதி செய்ய முடியாது. அப்படி அதே மாதிரி இது சம்பந்தமா இன்னொரு சம்பவம் சொல்ல, 2-3 சம்பவம் இருக்குதுல. இன்னொரு சம்பவம், ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர், துல் ஹுவைசிரா என்று ஒரு மனிதர், அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க முன்னாலே சொல்லி இருக்கிறோம். யார் புதுசாக இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கார், நேத்தா முந்தா நாள் தான் வந்திருப்பார், அவருக்கெல்லாம் நிறைய நிறைய கொடுத்தாங்க. பழைய முஸ்லிம்கள் இருந்தாங்க பாருங்க, மதீனாவில் இருந்தாங்க, மக்காவில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு கொடுக்கல, சில பேருக்கு கம்மியா கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கவே இல்லை. முன்னால ஒரு கருத்து, ஒரு 10-20 ஆயிரத்துக்கு முன்னால ஒரு கருத்து வந்துச்சு, இது சம்பந்தமாக சொன்னோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்சாரி சஹாபாக்கள், மதீனாவாசிகள் சொன்னாங்க, யார சொல்ல எங்களை எல்லாம் நீங்க விட்டுட்டீங்களே, புதுசா வந்தவங்களுக்கெல்லாம், புதுசா இஸ்லாத்துல சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கொஞ்சம் வேண்டிக் கொள்ளக்கூடிய முறையில சொன்னாங்க. கோபப்பட்டோ அல்லது குறையாகவோ சொல்லல. அவங்க ஒரிஜினல் முஸ்லிம்கள், மூமின்கள். அதனால இப்படி சொன்னாங்க, கேட்டுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அதனால அவங்க இந்த துனியாவுடைய பொருளை கொண்டு போகின்றார்கள். நீங்கள் அல்லாஹுடைய ரசூலை உங்களுடைய ஊருக்கு கொண்டு போனீங்களா, அது உங்களுக்கு பத்தாதா என்று கேட்டார்கள். அதை பொருந்தி கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அன்சாரி சஹாபா, எங்களுக்கு போதும் போதும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோடு இருப்பது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கும் போது துனியாவுடைய பொருள் எவ்வளவு பெருசு அல்ல என்பதை குறிப்பிட்டார். அது மாதிரி இந்த துல் ஹுவைஸ்ரா என்ற ஒரு மனிதர் சொன்னார், லம் அரக அதல்த யஜில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியா போய் சொல்றாரு. அவர்
நீங்க சரியா நீதி செய்யவே இல்லை, சரியா நீதியோட நடத்துங்க அப்படின்னு ரசூல்லாட்ட போய் சொன்னார். எவ்வளவு தைரியமா இருக்கும் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டு சொன்னார்கள், வைலக மை யாதில் இதாலம் ஆதில், நான் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்தில் எவன் நீதி செய்வான்? யாரும் நீதி செய்ய முடியாது. நான் நீதி செய்யவில்லை. அது ஹிப்த வ ஹஸர்த இல்லம் அகுன் ஆதில், நான் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் நீ நஷ்டமா போயிடுவ, நாசமா போயிடுவ என்றும் சொன்னார்கள். நான் நீதி செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் நீ நஷ்டமடைந்து விடுவாய், நாசமாக ஆகி விடுவாய், கை சேதப்பட்டு விடுவாய் அப்படின்னு சொன்னாங்க. இது அவருக்கு சொன்னதுதான். ஆனா நமக்கும் அதே தான். ரசூலுல்லாஹ்வுடைய நீதி நம்மிடத்தில் வந்து சேரவில்லை என்று சொன்னால், இந்த தீன் என்ற நீதி வந்து சேர நம்மளாம் நஷ்டத்தில் இருப்போம், கவலைப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம், சிரமப்பட்டு கொண்டு இருப்போம். சிரமப்படுறது கஷ்டப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? வழிகேட்டில் விழுந்திருப்போம், துனியாவை மட்டும் கவ்விக்கிட்டே இருந்திருப்போம், தீனுடைய விஷயமே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? நீதியான விஷயம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப எவ்வளோ அற்புதமான செய்திகள்லாம் நம்ம வச்சிருக்கிறோம், எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கின்றது, இஸ்லாத்தில் இருக்குது, முஸ்லிம்கள் இடத்துல இருக்குது. அதை பின்பற்றியவர்கள் கட்டாயமாக வெற்றியாளர்கள். நான் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் நீ அழிந்து நாசமாயிருப்ப, நீ நஷ்டமாகி இருப்பாய் என்று சொன்னார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கோபம் இது சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எல்லாம் சஹாபாக்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவர் இப்படி கேட்கிறார், நேரடியா கேட்டாருன்னா எவ்வளவு பெரிய தைரியம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உடனே யா ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுங்க, இந்த முனாஃபிக்குடைய தலையை வெட்டிடுறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களையே நான் வெட்டி விட்டேன், கொலை செய்து விட்டேன் என்று மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அதெல்லாம் நான் அனுமதி தர முடியாது அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி சரி இந்த ஆள் முனாஃபிக்கை வெட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் என்ன பேசிக்குவாங்க? அவர் அந்த துல் குவைஸ்ராங்கிற அவருடைய சஹாபி தான், அவருடைய தோழர் தான், அவரையே போய் வெட்டிட்டாரு இவரு அப்படின்னு அந்த காலத்துல அல்ல, சரித்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் அந்த அவச்சொல் இருக்கும். சரித்திராசிரியர் இப்பவே எந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத, ஒரு சின்ன புள்ளியும் இல்லாத, கருப்பு புள்ளியும் இல்லாத வாழ்க்கை வரலாற்றை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற நியாயமா பாக்குறோம், நியாயமா எழுதி வைக்கிறாங்க. குறுக்கு புத்தி கொண்டவங்கள தவறாக எழுதுறாங்க பாக்குறோம். நம்ம எந்த அழுக்கம் இல்லாத நேரத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா கியாமத் நாள் வரைக்கும் அந்த வடு இருந்து கொண்டே இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அங்க தஹத்தஸன் நாஸ் அக்துலு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நான் கொலை செய்கின்றேன் என்று மனிதர்கள் எல்லாம் பின்னால பேசிக்குவாங்க. அதனால அனுமதி கொடுக்க முடியாது. தாஹு, அவரை விட்டுடுங்க. ஃபைன் லஹு அஸ்ஹாபன், இவரை போல சில சஹாபா, சில தோழர்கள் இவருக்கு இருக்கிறாங்க. இந்த ஆள் இந்த துல் குவைஸ்ரா சொன்னார துணிஞ்சு இவர் மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளுகள், அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத விளக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் யஹ்தகிரு அஹதுக்கும் ஸலாத்துஹு மஅ ஸலாத்தி, ரொம்ப பேணுதலா தொழுவாங்க, ரொம்ப பக்தியா தொழுவாங்க. நீங்க பார்த்தாலும் கூட ஆஹா இந்த ஆளுங்க எப்படி அழகா தொழுகிறாங்க, எவ்வளவு அற்புதமா பக்தியா தொழுகிறாங்க, நம்ம கூட அந்த மாதிரி தொழுகலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த முனாஃபிக்குகள் தொழுகும் போது பார்த்தா நம்ம கூட அப்படி தொழுகலையே, அவ்வளவு அற்புதமா தொழுகிறாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. யஹ்தகிரு அஹதுக்கும் ஸலாத்துஹு மஅ ஸலாத்திஹி, தங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையுடன் ஒப்பிட்டு பார்த்து அதை ரொம்ப கேவலமா நினைப்பார்கள் அந்த மனிதர்கள். வசியாமஹு மஅ ஸியாமிஹி, அவர்களுடைய நோன்புடன் உங்களுடைய நோன்பு, அவருடைய நோன்பை கவனித்து அவர் அதை சாதாரணமாக நினைப்பார். ஆனா உண்மையிலே அவருடைய நிலை என்ன? பார்க்கறதுக்கு அப்படி தொழுக பக்தியா தொழுகிற மாதிரி, பக்தியா நோன்பு வைக்கிற மாதிரி தெரியும். உண்மையான நிலை என்ன தெரியுமா? யக்ரஊனல் குர்ஆன், அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. லா யுஜாவிசு தராகீஹிம், அது அவர்களுடைய தொண்டை குழியை கடந்து போகாது. சும்மா வாயில ஓதிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அல்லாஹ் இடத்தில் மக்பூலியத் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஓதுறது ஒத்துக்கொள்ள மாட்டான். லா யுஜாவிஸ் தராகி வ யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருகுஸ் ஸஹம் மினர் ரம்யா, அவர்கள் இந்த தீனை விட்டு வெளியேறியவர்கள், ரொம்ப தூரம் வெளியேறியவர்கள். எவ்வளவு எப்படின்னு கேட்டா, வில்லில் இருந்து அம்பு வெளியேறுவதை போன்று. ஒரு வில்லு, அதுல அம்பை வச்சு வேகமா இழுத்து விட்டான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேகமா அந்த அம்பு போகுது, எவ்வளவு வேகமா இழுக்கிறாரோ அவ்வளவு வேகமா போகும் அந்த அம்பு. அது மாதிரி அந்த அம்பு வேகமா போய்விடுவதை போல இவர் தீனை விட்டு வேகமா வெளியேறி போறார் அப்படின்னு அந்த மனிதர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னும் சில அறிவிப்புகள்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் பின்காலத்துல வருவாங்க, அப்ப இருந்தாங்க, இது மாதிரி மனிதர்கள் பின்னாலேயும் வருவாங்க. அவர்களை பார்த்தால், அவர்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை உடனே கத்தல் செஞ்சுங்க, வெட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. அதை இன்னொரு ஹதீஸ் இருக்கு, மதீனாவை சேர்ந்த
ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அப்பதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கார் புதுசா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த நேரத்தில், இந்த ஹுனைன் போர் முடிந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி இதெல்லாம் சஹாபாக்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மனிதர், அந்த கிராமப்புறத்து மனிதர் வந்தவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நீதி செய்யும்படி உமக்கு கட்டளையிட்டானா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி, அதாவது முதல்ல சொன்ன கருத்து தான், நீங்க சரியா நீதியாக பங்கு போடல, இப்படித்தான் பங்கு போட சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டானா அப்படின்னு கேட்டார் அவர். நீங்க சரியா நீதியே செய்யல அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு என்ன கேடு வந்துச்சு? நான் நீதி செய்யவில்லை என்று சொன்னால் என்னை தவிர வேறு யாராவது உலகத்தில் நீதி செய்த முடியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யஹ்தரு ஹாதா வாஷ்பாஹு, இவரையும் இவரை போன்றுள்ள மனிதர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி மனிதர்களோட சேராதீங்க, இந்த ஆள் பாரி ஆள் கூட சேராதீங்க. ஃபஇன்ன ஃபீ உம்மத்தி அஷ்பாஹ ஹாதா, இது மாதிரி உள்ள மனிதர்கள் என்னுடைய உம்மத்தில் பல பேர் இருக்கிறாங்க, இன்னும் மேலும் வருவாங்க. யக்ரவுனல் குர்ஆன் லா யுஜாவிஸ் தராகீஹிம், அவர் குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டை குழியை விட்டு அந்த குர்ஆன் கடக்காது. ஃபஇதா ஹரஜு, அப்படிப்பட்ட மனிதர்கள் வெளியேறினால், வெளியே வந்தால், உங்களுக்கு தெரிந்தால், ஃபக்துலுஹும், அவர்களை கொலை செய்து விடுங்க. சும்மா இதா ஹரஜு ஃபக்துலுஹும், சும்மா இதா ஹரஜு ஃபக்துலுஹும், 3 தடவை அந்த வாசகத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தீங்க, அவங்க வெளியாக தெரிஞ்சிச்சு, ஆளுகளை கத்தல் பண்ணிடும். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி கத்தல் பண்ண முடியுமா? நம்ம கத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பார்த்தா குர்ஆனை தான் சொல்லுவாங்க, குர்ஆனை படிப்பாங்க, அழகாவும் ஓதுவாங்க, சட்டங்களும் சொல்லுவாங்க, ஆனா தீன்ல இருக்க மாட்டாங்க, இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிட்டு இருப்பாங்க. இந்த முனாஃபிகீன்கள் அவர்களை பற்றி எப்படி செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், பையின் உழுத்து மின்ஹா ரது. சரி, அவர்களை திருப்திப்படுத்துறதுன்னா என்ன பண்ண தெரியுமா? இந்த பொருள் இருக்குதே, சதகாவுடைய பொருள், தர்ம பொருள், கனிமத்துடைய பொருள், இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால், ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுத்தால், ரலு, அவர்கள் அதை திருப்தி கொள்ளுவார்கள். நீங்க செஞ்சது திருப்தி நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். வயில்லம் யோத்தவ், அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த பொருள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், இதாகும் யஸ்ஹத்தூன், அவர்கள் உங்கள் மீது கோபம் அடைவார்கள். பொருள் கொடுத்தா திருப்தி, அது சாதாரணமாக மனிதனுடைய இயல்பு. யாராவது கொடுத்தா அவரை போட்டுருவாங்க, கொடுக்கலன்னு சொன்னா தூற்றுவார்கள். இது முனாஃபிகீன்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அப்படி அவங்க தான் அப்படி செய்வாங்க. அதனால மூமின்கள் இப்படி செய்யக்கூடாது என்பதையும் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. வலோ அன்னஹும் ரது மா ஆத்தாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, தீர்ப்பு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு, மனம் என்ன சொல்லுகின்றதோ அதையெல்லாம் விட்டுட்டு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை கொடுத்தாங்களோ அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால், கொடுத்தால் கொடுக்காட்டியும் சரி, திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளணும். வலோ அன்னஹும் ரது, அவர்கள் பொருந்தி கொண்டால், திருப்தி கொண்டால், மா ஆத்தாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை, அவனுடைய ரசூல் எதை கொடுத்தாரோ அதை பொருந்தி கொண்டால், வகாலு, இன்னும் அவர்கள் சொன்னால், அல்லாஹ் கொடுத்த ரசூல் கொடுத்தனா, அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய பொருள், துனியாவுடைய இந்த பொருள், கனிமத்துடைய பொருள், அந்த கொடுத்ததை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இப்படியும் சொல்லணுங்க, ஹஸ்புனல்லாஹு, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போதுமானவன் என்றும் சொன்னால், சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு, இப்படி அவர்கள் சொல்லி அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு இந்த வாசகத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னால், இனிமேல் அல்லாஹ் தஆலா நிறைய கொடுப்பான். சயூதீன் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுப்பான், மின் ஃபضலிஹி வ, தன்னுடைய ஃபضலின் காரணமாக, தன்னுடைய கருணையின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான், அவருடைய ரசூலும் கொடுப்பார்கள். இன்னா இலல்லாஹி ராகிபூன், நிச்சயமா நாங்கள் அல்லாஹ் தஆலாவின் பக்கம்தான் ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வின் பக்கம்தான் ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்றும் அவர்கள் சொன்னால், இப்படிலாம் அவங்க சொல்லணும். அப்போ மூமினான மனிதர்கள் எதை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அதை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய கொடுப்பான், அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நாங்க அல்லாஹ்வின் பக்கம் தான் சென்றடையக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் தான் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றும் சொன்னால்,
அதுதான் அவர்களுக்கு மிக நல்லது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆக அந்த முனாஃபிகீன்கள் என்ன சொன்னார்களோ, என்ன செய்தார்களோ, எப்படி நடவடிக்கை இருந்ததோ அதெல்லாம் தப்பு என்று சொல்லி பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதுக்கு மாற்று வழி என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சரி, இப்படி சதகா கொடுக்கும் பொழுது, தர்மம் கொடுக்கும் பொழுது அவங்க முனாஃபிகீன்கள்லாம் அந்த குறைகளை சொல்லி இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பங்கு வச்சதற்கு பாருங்க, அந்த பொருள்களை பங்கு வச்சு கொடுத்தாங்களே, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய விருப்பப்படி செஞ்சாங்களா? அவங்களுடைய அறிவுப்படி செய்தார்களா? அவங்களுக்கு என்ன யோசனை வந்துச்சு அதுபடி செஞ்சாங்களா? முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்கின்றார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ் சொன்னது, எல்லாம் அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் செய்யாம ஒரு சின்ன விஷயத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது கிடையாது. ஒரு 2-3 விஷயத்தை தவிர, அதுக்கும் உதாரணம் சொல்லியிருக்கிறோம் முன்னால். 2-3 விஷயங்களை தவிர, வாழ்க்கையிலேயே நபுவத்துக்கு பின்னால 23 வருஷத்துல ஒரு 2-3 விஷயத்தை தவிர மீதி எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதை சொன்னானோ அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அறிவுப்படி செய்த சில விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டிருக்குது, சருகுதல் ஏற்பட்டிருக்குது. பிறகு அல்லாஹ் தஆலா கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை அதுல ஏற்பட்டுச்சு. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முன்னால உள்ள ஆயத்துகள் எல்லாம் சொல்லிருக்கோம். பத்ர் போர்ல, அதே மாதிரி இந்த தபூக் போர்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறிவுப்படி, தங்களுடைய தீர்ப்புப்படி அதை கொடுக்கவே இல்லை, அல்லாஹ் சொல்லித்தான் கொடுத்தான். அதனால தர்ம பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீமத்துடைய பொருளையோ தர்மத்துடைய பொருளையோ பங்கிட்டு கொடுப்பது அல்லாஹ் சொன்ன சட்டம் தான் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு ஆயத்தை, விரிவான ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். அந்த ஆயத்துல சதகா சம்பந்தமாக, தர்மம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத்து தர்மம் அப்படிங்கறத விட, அதாவது பொதுவாக எல்லா உலமாக்களுடைய இமாம்களுடைய கருத்து, முஃபஸ்ஸிரினுடைய கருத்து, ஜகாத் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் அடுத்த ஆயத்தை. இந்த ஆயத்தான் ஜகாத் சம்பந்தம். ஜகாத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது அந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அதிகாரம் ரசூலுக்கு கிடையாது, அல்லாஹ் சொல்லித்தான் ரசூல் கொடுக்கறாங்க. அதனால இந்த முனாஃபிகீன்கள் சொல்லுவதோ அல்லது சஹாபாக்கள் சில பேர் மனசுல கொஞ்சம் என்ன இப்படி எங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சதோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறேன். இந்த ஆயத்தை, அடுத்த ஆயத்தை வந்தோடனே சஹாபாக்கள்லாம் உண்மையான மூமின்கள்லாம் திருப்தி அடைஞ்சு விட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது செஞ்சது சரிதான் அப்படின்னு. முனாஃபிகீன்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க சந்தேகத்திலே உள்ளவங்க, அதனால சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, தர்ம பொருள் எல்லாம் இந்த இடத்துல சதகா, அதாவது ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல பல வகை இருக்கு இல்லையா. சதகான்னு ஒண்ணு இருக்குது, தர்மம். ஜகாத் இருக்குது, அது கட்டாயமா கொடுக்கப்பட வேண்டியது. ஹதியா, அன்பளிப்பு இருக்கின்றது. அந்த ஹதியாங்கிறத ஹிபான்னு சொல்லலாம், ஹதியான்னு சொல்லலாம், தொஹ்ஃபான்னு சொல்லலாம், இப்படி பல வார்த்தைகளை கொண்டு சொல்லலாம். ஹதியா அப்படிங்கிறது அன்பளிப்பு. சதகா அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் நேர்ச்சை செய்யறான், இவ்வளவு பொருள் யாருக்காவது நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் சதகான்னு சொல்லலாம். அல்லது பொதுவாகவே ஏதாவது ஒரு நியத்து செய்து ஒரு மனிதன் ஒரு பொருளை தர்மமாக கொடுக்கிறான், அதுக்கு பேர் சதகான்னு சொல்லலாம். ஜகாத் என்பது கட்டாயமாக இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட ஒரு கடமை. இது தர்ம பொருள். இங்கே சதகாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவது ஜகாத்தை தான் குறிக்கும் என்பதை எல்லா உலமாக்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல யாரும் கருத்து வேறுபாடே கிடையாது. ஏன்னு கேட்டா பின்னால ஒரு 8 கூட்டத்தாரை சொல்லி இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத்தை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை முடிவு செய்கின்றார். ஏன்னா சில இடங்கள்ல இந்த சதகா அப்படிங்கிற ஜகாத்துக்கு சதகான்னு சொல்லப்படும், அதனால இங்க குறிப்பிடுகின்றார். இன்னம ஸதகாத்து, ஜகாத்துடைய பொருளாகிறது. லில் ஃபுகராஇ, ஏழை எளிய ஏழை ஃபகீர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வல் மசாகீனி, மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பொதுவாக பொருள், இங்க ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பொருள் என்பது அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்படக்கூடியது. மனிதன் தான் விரும்பி தன்னுடைய அறிவுப்படி, தன்னுடைய ஆற்றல் படி, தன்னுடைய சுய புத்தியின்படி மனிதன் பொருள் சம்பாதிப்பது கிடையாது. நிறைய பல தடவை சொல்லியிருக்கிறோம். மனிதன் தன்னுடைய அறிவின்படியோ அல்லது சக்தியின்படியோ முயற்சியின்படியோ பொருள் சம்பாதிப்பதாக இருந்தால் அறிவாளிகள் எல்லாம் பணக்காரனா இருக்கணும். ஆனா உலகத்தில் அப்படி கிடையாது, அறிவாளி தான் ஏழையா இருப்போம். அதே மாதிரி யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவங்க பணக்காரனா இருக்கணும். தங்க சக்தியின்படி, உழைப்பின்படி, உழைப்பின் காரணமாக பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்ன.
நம்ம பாக்குறோம், ஏசி ரூம்லயே உட்கார்ந்து இருப்பார், அவர் பெரிய பணக்காரரா இருப்பார். அவருக்கு கீழே நிறைய வேலை செய்வான், மூட்டை தூக்குவான், சட்டையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அப்ப உழைப்பின் காரணமாக பொருள் பெறுவது கிடையாது, அறிவின் காரணமாகவும் பொருள் கொடுக்கப்படுவது கிடையாது. வேற நான் ஒரு பிசினஸ் செய்யறேன், என்னுடைய அறிவை பயன்படுத்தி தாங்க அந்த பிசினஸ்ல லாபம். கொஞ்சம் என்னுடைய அறிவை விட்டுருந்தேன், மாத்தி இருந்தேன், எல்லாம் போயிருக்கும் போண்டியாய் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. ஆக மனிதனுடைய அறிவோ உழைப்போ வேறு விதமான காரணங்களோ பயன்படாது. என்ன சில பேர் சொல்லுவாங்க, பிசினஸ் செஞ்சங்க, அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொன்னா நான் இந்நேரம் போண்டியா போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செஞ்சதுக்கு நன்றி பாராட்ட வேண்டும், அது வேற விஷயம். ஆனா அவர் தான் என்னுடைய வளர்ச்சிக்கே காரணம், அவர் தான். அவர் இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு பெரிய பக்கீர் சாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வெளித்தோற்றத்துல அவரை பாராட்டி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமைப்புல சொல்லுவது வேற விஷயம், அல்லாஹ்வை மறந்துட்டு சொல்றது வேற விஷயம். இப்ப அவரிடத்துல கேட்கிறோம், எங்க இவர் தான் இந்த ஹாஜியார் தான் உங்களுக்கு உதவி செஞ்சாரா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலையா, அல்லாவதுக்குள்ளாவது அப்படின்றாருன்னு வச்சுங்க, ஈமானே போயிடுவோம். சொல்றாரு இவர் தான் ஹாஜியார் தான் உதவி செஞ்சாரு, அதனாலதான் எனக்கு ரொம்ப இப்ப நல்ல பரக்கத்தா இருந்துகிட்டு இருக்கிறேன், நல்ல பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஒவ்வொரு நாளும் நிறைய டெவலப் ஆயிட்டே போகுது என்னுடைய பிசினஸ், அது காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தாங்க அசல, இவர் உதவி செஞ்சாருங்க அப்படின்னு சொன்னா ஓகே, அது மார்க்கத்துல கூடும். அவர் உதவி செய்தார், உதவி செய்ததை பாராட்டுறதுக்கு அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி தரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நமக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும், யார் நமக்கு உதவி செய்யுங்களோ அவங்களுக்கு ஷுக்ர் செய்யணும். மனிதர்களுக்கு ஷுக்ர் நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். மல்லம் யஷ்குரில்லாஹ வலம் மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லாஹ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார், யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அதனால முதல்ல மனிதர்களுக்கு நன்றி செலுத்தி பழகிக்கணும். ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு, ஷுக்ரியா ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லு, அதுதான் ஜஸாக்கல்லாஹ்ங்கற வார்த்தையை சொல்லி தந்திருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சாரு, ஒரு பொருள் கொடுத்தாரு, அல்லது ஏதாச்சும் ஒரு தோஃபா காணிக்க கொடுத்தாரு, உடனே ஜஸாக்கல்லாஹ்னு சொல்றோம். சரி, இப்படி எல்லாம் செய்யணும். ஆனா அதே நேரத்துல இவர் தான் அல்லாஹ் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால பொருள் அல்லாஹ் தாலா கொடுக்கிறது தான். அல்லாஹ் தாலா கொடுத்த பொருளை அல்லாஹ் தாலாவுடைய வழியில இவர் செலவு செய்யணும், அது அசல். அல்லாஹ் தாலா கொடுத்த பொருளை நான் என்னுடைய அறிவின் படிக்கத்தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய குற்றத்திற்குரியது. பொதுவாக சொல்லப்படும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள சொன்ன ஹதீஸ்கள்ல இருந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, அல் மாலு மாலுல்லாஹ், பொருள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருள், வல் அக்னியா ஹஸாயினுல்லாஹ், பணக்காரர்கள் பொருள் கொடுக்கப்பட்ட பணக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள். அல்லாஹ்வுடைய ஹஸானான்னு சொன்னா அது சேமிப்பு இடங்கள், சேமிப்பு இடம், பேங்க் மாதிரி. அவங்க பேங்க் அல்லாஹ் கொடுத்திருக்கா, அந்த பேங்க் பணக்காரர்கள் அப்படிங்கிற பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. வல் ஃபுகராவு இயாலுல்லாஹ், ஏழைகள் எளியவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தினர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொருளை பணக்காரர்கள் என்ற ஒரு சாராருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களிடத்துல வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன, அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஏழைகள் இருக்காங்க, இவங்களுக்கு அதை பங்கு போட்டு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஹஸானாவாக இருக்கக்கூடிய இந்த பணக்காரர் தன்னுடைய பொருளை ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். ஏழைகள் சொன்னா யாரு, அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிற நியதியை வலுப்படுத்துவதற்காக வேண்டி உலகத்தில் அதை அமைப்பதற்காக வேண்டி ஜகாத் என்ற ஒரு விதிமுறையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த ஜகாத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய குடும்பமான அந்த ஏழைகள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் யார் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் சொல்லிக்குவோம், நம்ம தான் நான் ஏழை, நானும் ஏழை தான் சொல்லலாம். ஆனா ஏழைங்கிறது யாரு, அதாவது அந்த தர்ம பொருளை பெறுவதற்கு, ஜகாத்துடைய பொருளை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லித் தருகின்றார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், ஜகாத்துடைய பொருள்ல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்கணும்னு இந்த ஆயத்துல சொல்லுகின்றான். 8 கூட்டத்தார சொல்றான். 8 கூட்டத்தார்ல யாராவது ஒருத்தராக நீ இருந்தா உனக்கு நான் கொடுக்கறேன், இல்லன்னு சொன்னா கொடுக்க முடியாது அப்படின்னா. இப்ப 8 கூட்டத்தார்ல யாராவது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும். அந்த 8 கூட்டத்தாரும் கொடுக்கலாம், 8 கூட்டத்தார்ல யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம், இல்லன்னு சொன்னா கொடுக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சட்டம்.
யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக சொல்லக்கூடிய சட்டம். சரிங்க, முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. ஃபகீர் ஃபகீர்னு சொல்ல, ஃபகீர் சா அப்படியே ஃபகீர்னு சொல்ல. ஃபகீர்னா ஏழை அப்படின்னு அர்த்தம். மிஸ்கீன் அதுவும் ஏழைன்னு அர்த்தம் தான். ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் கருத்து வேறுபாடு அதுல இருக்குது. ஃபகீர் அப்படின்னு சொன்னா ஏழை அப்படின்னு சொல்ல. ஃபகீருக்கு பன்மை, அதுக்கு ஜம்மு தான் பன்மை, புளூரல் தான் ஃபுகரா அப்படிங்கிறது, ஏழைகள். சதகாவுடைய பொருள் ஏழைகளுக்கு உரியது, ஃபகீர்களுக்கு உரியது. இரண்டாவது சொல்லுங்கன்னா மிஸ்கீன்களுக்கும் உரியது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்போ ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள், ஏன்னா இமாம்கள் பல பேர் இருக்கிறாங்க. 4 மதுஹபுகள் உலக வரலாற்றிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மதுஹபுகள் 4 மதுஹபுகளிலே என்ன சட்டம் சொல்லுகின்றால் அந்த சட்டம் தான் உலகம் மூலம் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அந்த சட்டம் பிரயோகிக்கப்படுகின்றது. அதனால இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை நம்ம கேட்கணும். அதுல குறிப்பாக நம்ம நாட்டில் 2 மதுஹப் இருக்குது, ஹனஃபி ஷாஃபி இருக்குது. ஹன்பலி மாலிக் அப்படிங்கிற அந்த 2 மதுஹபுகளும் நம்ம நாட்டில் கிடையாது, எங்கேயாவது ஒன்னு இருக்கலாம், கிடையாது. அதனால நம்ம அந்த 2 பேருடைய சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகீர் அப்படின்னு சொன்னா ஜகாத்து கொடுக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, இவ்வளவு இருந்தா தான் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி தங்கம் என்ற 2 பொருளை வச்சு தான் நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கின்றது. நபி அவருடைய காலத்தில் அந்த 2 தான் இருந்துச்சு, செலாவணியாக இருந்தது. வெள்ளி காசு திர்ஹம், தங்க காசு தீனார். திர்ஹத்துக்கு ஒரு அளவு சொல்றாங்க, தீனாருக்கு ஒரு அளவு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திர்ஹம் என்பதாக இருந்தால், வெள்ளி காசுகளாக இருந்தால் 200 திர்ஹம் இருக்கணும். 200 திர்ஹம் இருந்தால் அவர் மீது ஜகாத்து வாஜிப், கட்டாயம். தங்கமாக இருந்தால் 20 மிஸ்கால் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். 20 மிஸ்கால். இப்ப 200 திர்ஹம் அப்படிங்கிறது இப்ப உள்ள கால அளவு படிக்கு, இப்ப உள்ள கால அளவுப்படி 612.5 கிராம் வெள்ளி, 612.5 கிராம் வெள்ளியுடைய அளவு தான் 200 திர்ஹம்ங்கிறது. எல்லாம் கணக்கு போட்டு முடிச்சு சொல்லு, நிறைய சொல்லி ஜகாத்துடைய விஷயத்தை நிறைய சொல்லி இருக்கிறோம். 612 கிராம் தங்கத்தை 20 மிஸ்கால் சொன்னாங்க பாருங்க, அது 87.5 கிராம் தங்கம். 87.5 கிராம் தங்கம். இதுக்கு பேர் நிசாப்னு சொல்லப்படும். ஜகாத் கொடுக்கக்கூடிய மினிமம் அளவு, குறைந்தபட்ச அளவு, அதுக்கு பேர் நிசாப் அப்படின்னு அரபியில சொல்லப்படும். ஹதீஸ்ல வருது இந்த நிசாப். ஒரு மனிதரிடத்தில் நிசாப் இருந்தால் தான் ஜகாத் கொடுக்கணும், இல்லையா? இப்ப அந்த ஃபகீர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா நிசாப் அவரிடத்துல இருக்காது, கொடுக்கக்கூடிய அளவு இருக்காது அவர்கிட்ட. இப்ப 612 கிராம் அப்படின்னு வச்சுங்க, 612.5 கிராம் ஒரு 8000 ரூபாய், அது 7000 ரூபாய் வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. 7000 ரூபாய் பெறும் அப்படின்னு வச்சா 7000 ரூபாய் விட கம்மியா இருக்குது அவர்கிட்ட. 7000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் இருக்குது, 4000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்கு. இவரெல்லாம் ஃபகீர். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா அறவே காசு இல்லாதவர், சும்மா 100-200 இருக்கும், அன்னைக்கு சம்பாதிப்பாரு, சாப்பிட்டுருவாரு. இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பாரு, சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அப்படி பல பேர் இருக்காங்களா இல்லையா? சில பேர் பாக்குறோம், இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களாம் சில பேர் பாக்குறோம், எவ்வளவு ஒரு நாளைக்கு கிடைக்குது? 500 ரூபாய் கிடைக்குது. 500 ரூபாய் மாசம் 15000 ரூபாய் ஆச்சு. அப்ப நம்ம கூட அதிகமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, என்னங்க பாய் வர்றதே செலவுக்கு பத்துறது இல்ல பாய் அப்படிங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல, அது சரியா செலவு பண்றது இல்லை, அதனால வர்ற வேணா இது. பல பேர்ட்ட ஆட்டோவில் போகும்போது கேட்கறது உண்டு, நம்ம ஆளுகளா இருந்தா எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? என்னங்க 200-300 வருதுங்க, அழுத்துக்கிறா 200-300. ஏங்க எனக்கெல்லாம் 200-300 கிடைக்கிறது இல்லைங்க அப்படின்னா, என்னப்பா எப்படி சொல்றீங்க அப்படின்னா, சரி அந்த மாதிரி ஆளு டெய்லி சம்பாதிக்கிறார், டெய்லி செலவு பண்ணிடுறார், இவருக்கு பேர் மிஸ்கீன் அப்படின்னு சொல்றது. இது ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுக்கு உல்டா, இதுக்கு மாத்தி. ஃபகீர் அப்படின்னு சொன்னா தான் அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறவர், மிஸ்கீன் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்ற. 2 பேருமே ஆதாரம் சொல்றாங்க. இப்ப ஆதாரம் உங்களுக்கு சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டா இவ்வளவுதான். என்ன ஆதாரங்கள் சொல்றாங்க? குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ் இருந்து நிறைய ஆயத்துகள் ஹதீஸ்களை எடுத்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஆயத்துகள் இதெல்லாம் சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு விஷயம் சொல்றாங்க, மிஸ்கீன் சொன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கிறவரு அப்படின்னு சொல்றதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 15 ஜூஸ்ல சொல்ற சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து ஒரு படகுல கப்பல்ல போறதுக்காக ஒரு கப்பல்ல ஏறினாங்க. அந்த கப்பலை ஓட்ட போட்டாங்க, நீ ஏன் ஓட்ட போறன்னு கேட்டாங்க அப்படின்லாம் சம்பவம் வரும். அந்த சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கப்பல், அந்த கட்ட ஓட்டப்பட்ட அந்த ஓட்ட போடப்பட்ட அந்த கப்பல் இருக்காது, ஃபகானத்து லி மசாகீன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் 16 ஜூஸ்ல. ஃபகானத்து லி மசாகீன,
இந்த கப்பல் சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமாக இருந்தது. நம்ம மிஸ்கீனுக்கு முதல்ல அர்த்தம் என்ன சொன்னோம்? அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறாரு. மிஸ்கீன் சொன்னா கப்பலே சொந்தமா இருக்கு, அவர் எப்படி மிஸ்கீனா இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான் கப்பலுக்கு சொந்தக்காரன் மிஸ்கீன் அப்படிங்க. கப்பல்னு சொன்னா இப்ப உள்ள கப்பல் மாதிரி அல்ல, சும்மா போட் மாதிரி உள்ளது. ஜனங்களை ஏத்திட்டு போய் அந்த கடையில் கொண்டு போய் விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது சம்பாதிக்கிறதுக்கு ஆட்டோ மாதிரி ஒரு வாகனம், அது அவ்வளவுதான். அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஆட்டோ மாதிரி ஒரு வாகனம் வச்சிருந்தாரு. அவரு சைக்கிள் ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒரு வாகனம். அது அதை போய் ஓட்ட போட்டா அது மிஸ்கினுக்கு சாப்பாடே கிடைக்காது அப்புறம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படின்லாம் வருது இல்லையா? அதுல மிஸ்கினுக்கு கப்பல் சொந்தம், அந்த போட்டு சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப கொஞ்சம் பொருள் இருக்கக்கூடியதான் மிஸ்கின் அந்த ஆயத்திலும் தெரியுது அப்படின்னு அறிவுபூர்வமா ஒரு விளக்கம் சொல்றாங்க. இது மாதிரி இவங்களும் ஒரு விளக்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஃபக்ர், இது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்ன விளக்கம் சொல்றாங்க? அதை அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் அப்படின்னு சொன்னாங்க. துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழச் செய்வாயாக, மிஸ்கீனாக மௌத்தாக்குவாயாக, மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலேயே நாளைக்கு எழுப்புவாயாக, சேர்த்து எழுப்புவாய் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தமா? அன்னைக்கு வந்துச்சு சாப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க பேர் தான் மிஸ்கீன். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகீர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஃபக்ர் அப்படின்னு வரும். என்ன ஃபக்ரை விட்டும், அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ரி, ஃபக்ரை விட்டும் வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. இப்ப ஃபக்ர் அப்படின்னா தான் எதுவுமே இல்லாத, எதுவுமே இல்லாம வறுமை வந்து பசியாக பட்டினியாக இருக்கிறத நான் விரும்பல, எனக்கு என்னை பாதுகாப்பு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எப்படின்லாம் விளக்கங்கள் சொல்லுவாங்க. சரி, இப்ப ரெண்டு மதஹபுடைய அடிப்படையில ஃபகீர் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கிறவருக்கு பேர் ஃபகீர், மிஸ்கீன் அறவே காசு இல்லாதவருக்கு பேர் மிஸ்கீன் அப்படின்னு சொல்றது ஹனபி மதஹப்ல. ஷாஃபி மதஹப்ல அதுக்கு நேர் மாற்றமானது. எப்படியா அந்த நிசாப் இருக்குது பாருங்க, ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவு அதை விட கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி பொருள் இல்லாதவருக்கு பேர் ஃபகீர், மிஸ்கீன் சொல்றது. இவருக்கு ஜகாத்துடைய பொருளை கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். முதல்ல ரெண்டு கூட்டம் 8 பேர் சொல்றான் அல்லாஹ் தஆலா, 8ல 2 பேர் அவங்க. ஆனா நம்ம முன்னாலே சொல்லியிருக்க, நிறைய பல தடவை பல ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா அந்த தெருவில் மிக்கிறாங்க பாருங்க வரிசையா, அவங்களுக்கு பேர் மிஸ்கீன் அல்ல. காசு கேட்டுட்டு வர்றாங்க பாருங்க, வீடு வீடா வர்றாங்களே, அவங்க தெருவில் நின்று வாங்குறவங்க. நீங்க எவ்வளவுதான் காசுக்கணும், நாளைக்கு எவ்வளவு சேருது? வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை போயிடுறாங்களா, காசு நிறைய வந்துருச்சு, சரி இனிமேல் போய் பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அடுத்த வாரம் இவங்க வாங்கிக்கிட்டவங்க போன வாரம் புரசவாக்கத்தில் நின்றாங்க, எப்படியும் ஒரு 200 ரூபாயும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் 2 மிஸ்கின் கூட வந்துருவாங்க. இங்க பாருங்க, எங்க காசு கூட கிடைக்குதோ அங்க நிறைய கூட்டம் இருக்கும் இல்லையா? அடுத்த வாரம் இன்னும் 2 பேரை கூட்டம், இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவங்க பயானம் கேட்டு இன்னும் 2 பேர் கூட வந்துருவாங்க. அது மாதிரி நடக்குது. அப்ப இவங்களுக்கு பேர் மிஸ்கீன் அல்ல, இவங்கெல்லாம் மிஸ்கின் வியாபாரம் செய்யறாங்க. மிஸ்கின் ஒரு வியாபாரம், அந்த வியாபாரம் செய்யறாங்க. நம்மளாம் ஒரு வியாபாரம் செய்யறோம்ல, அதுக்கு ஒரு வியாபாரம், லெதர் பிசினஸ், கிளாத் பிசினஸ் அப்படின்னு அவங்க ஒரு பிசினஸ் அவங்களுக்கு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் மிஸ்கீனுல்லதி யதூஃபு அலன் நாஸி ஃபதருதுஹு லுக்மத வல் லுக்மதானி ஃபதரிதுஹு ஃபதருதுஹு அல் லுக்மத வல் லுக்மதான். மிஸ்கீன் என்பவர் இவர் அல்ல. எவர்? மனிதர்களிடத்தில் சுத்தி சுத்தி வர்றாரு, சுத்தி சுத்தி மனிதர்களிடத்தில் வர்றாரு. எதுக்கு? ஒரு லுக்மா 2 லுக்மா, ஒரு பிடி 2 பிடி சாப்பாட்டுக்காக வேண்டி. வத்தம்ரத்த வத்தம்ரத்தானி, ஒரு பேரிச்சம்பளம் 2 பேரிச்சம்பளத்துக்காக வேண்டி வர்றாரு. என்ன, அவரெல்லாம் மிஸ்கீன் அல்ல. 1 ரூபா 2 ரூபா, 1 காசு 2 காசு, 5 ரூபா 10 ரூபா, இதுக்காக வேண்டி வந்துட்டே இருக்காங்க பாருங்க காலமெல்லாம். அவர் மிஸ்கீன் அல்ல. சஹாபாக்கள் காலு கேட்டாங்க, ஃபமல் மிஸ்கீன் யா ரசூல், அப்படின்னா மிஸ்கீன்னா யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லதி லா யஜிது கினன் பிகனியி, அவர் போதுமான அளவு பொருள் கிடைக்காதவருக்கு. மனிதத்தில் யாருக்கும் கேட்க மாட்டாரு. வலா யுஃப்தனு லஹு, அவரை பற்றி மக்களுக்கும் தெரியாது, அவரை பற்றி அறிமுகம் இருக்காது, காசும் இருக்காது அவர்கிட்ட. இவர்கிட்ட காசு இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி கொடுக்கறது? தெரிஞ்சா தானே கொடுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட காசு இருக்கும் யார்கிட்ட காசு இல்லைன்னு, தெரியுமா இல்லையா? அதனால சில நேரங்கள்ல ஏமாந்துருவோம் நம்ம. வெளி தோற்றமா சில பேர் நம்ம மக்கள்கிட்ட தேவையா ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தேவையே ஆகக்கூடாது, நம்மளை பார்த்தா மிஸ்கின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சுத்தமா ட்ரெஸ் பண்ணி அழகா அயன் பண்ணி சுத்தமா கிளீனா போட்டுக்கிட்டு வருவார். அவரை பார்த்தா பெரிய காசு நிறைய இருக்கு போட்டிருக்க ஆள, ஆனா ஒண்ணுமே உள்ள இருக்காது. அவரை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும். நம்ம மஹல்லாவில், அதுக்கு தான் மஹல்லாக்காரங்கள்ட்ட முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, தெருவில் உள்ளவங்க, மஹல்லாவில் உள்ளவங்க, இவங்களுக்கு கொடுக்கணும்.
ஏன்னா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, அடுத்த வீட்டுக்காரவங்க, மஹல்லா உள்ளவங்க, நம்ம தெருவுல உள்ளவங்களே நமக்கு தெரியும் யார் யார் வீட்டுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில தெரியும். அதை வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகதாத் நகரம், பகதாதுல இருந்தாங்க, கூஃபாவில் இருந்தாங்க. இப்ப நஜப்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க, அந்த நஜப் ஏரியா பழைய கூஃபா, அதுல இருந்தாங்க. அந்த காலத்துல அது சின்ன நகரம் தான், ஆனா பெரும் கல்விமான்கள்லாம் இருந்த இடம், பெரும் பெரும் கல்வி கூடங்கள்லாம் இருந்துச்சு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய காலத்துல அந்த பகதாது நகரத்துல, கூஃபாவில், மற்ற இடங்கள்ல, குறிப்பா அவங்க இருக்கக்கூடிய அந்த கூஃபா நகரத்துல எத்தனை பேர் மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபகீர்கள் இருக்கிறாங்க, அதாவது ஜகாத் வாங்குறதுக்கு யாரு தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் யாருக்குமே தெரியாது. அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, எப்பவுமே பாக்கெட்ல இருக்கும், ஜுப்பா பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. ரமலான் வந்த உடனே அந்த லிஸ்ட் படி, அதாவது ஒரு வீடு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆம்பளை எத்தனை பேர், பொம்பளை எத்தனை பேர், கணக்கெடுப்பு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சிரமப்படுறோம். இமாம் அபூ ஹனீஃபா தனியா யாருக்கும் தெரியாம கணக்கெடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு வீட்டுல எத்தனை ஆம்பளை இருக்காங்க, எத்தனை பொம்பளை இருந்தாங்க போயிருக்காங்க, எத்தனை சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அதுல பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர், ஆம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் அப்படின்லாம் சொல்லி, அவங்க எவ்வளவு உயரம், எத்தனை அடி, 2 அடியா 2 அடியா 3 அடி, எவ்வளவு உயரம் அப்படிங்கறதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்களா ஒரு சீட்ல. என்னத்துக்கு அதெல்லாம்? ரமலான் மாசம் அவங்க பெரிய ஜவுளி வியாபாரி, பெரிய ஜவுளி கடை, ஜவுளி வச்சிருந்தாங்க, வீட்டிலேயே வச்சு ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பெரிய இமாமா இருந்தா, பெரிய அறிஞரா இருந்தாங்க. அந்த லிஸ்ட் படிக்க என்ன பண்ணுவாங்களாம், துணியை கட் பண்ணி டைலருக்கு கொடுத்து தச்சு அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இது யாரு கொடுக்கறாங்கன்னு, யாருக்குமே தெரியாது, யாரு கொடுக்கறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எந்தெந்த வீட்டுல அந்த மாதிரி ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த துணி போய் சேர்ந்துடும். சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு என்னென்ன தேவையோ அது பூரா ட்ரெஸ் தைக்கப்பட்டு ரெடிமேடா போய் சேர்ந்துடும் வீட்டுக்கு. ஆனா இது யாரு கொடுத்தாங்க, யாருக்கும் கொடுத்தாங்க, ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, யாருன்னே தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா, இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌத்தான அன்னைக்கு தான் தெரியும், அந்த வருஷம் தான் தெரியும். ஏன்னா அந்த வருஷம் யாரும் கொடுக்கல. ஓ இப்போ இது வரைக்கும் இவர் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அப்பதான் தெரியும். அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேணுதலாக, எவ்வளவு பக்தியாக, எவ்வளவு சகாவத்து கொடைத்தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். சரி, அதனால நம்ம யாரு மிஸ்கீன்கள், ஏழைகள், பக்கீர்கள், மிஸ்கீன்கள் இருக்காங்களோ அவங்கள நம்மளுடைய கவனத்துல எடுத்துக்கணும். பணக்காரர், வசதி பெற்றவங்க, பொருளாதாரம் உள்ளவர்கள், அதை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு போய் தெரியாம கொடுக்கணும். தெரியாம கொடுக்கணும். தெரியாம கொடுக்கற நேரத்துல யாராவது ஒருத்தர் வசதி உள்ள ஆளுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, தெரியாம கொடுக்குறீங்க, ஆனா அவர் வசதி உள்ள ஆளு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு குற்றம் இல்ல, உங்களுக்கு நன்மை கிடைச்சு போயிடும். ஆனா இனிமேல ஜாக்கிரதையா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்றாங்களே, ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் என்ன பண்ணாரு, அந்த காலத்துல, முந்தைய காலத்துல உள்ள ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாம ஜகாத்து கொடுக்கணும், அதாவது தர்மம் செய்யணும், யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்னு ராத்திரியில், நல்லா இருட்டா இருக்கக்கூடிய ராத்திரி நேரத்துல கொஞ்சம் பொருளை ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டு ஒரு துணியில பையில போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வெளியே போனார். யாரு முதல்ல நம்ம பாக்குறோமோ அவரு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனார். இருட்டுல போறாரு, ஒருத்தர் ஒரு உருவம் வருது, இதை வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். காலையில விடிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, ராத்திரி யாரோ ஒரு ஆளு ஒரு திருடனுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் திருடுறதுக்காக வேண்டி அப்ப ராத்திரியில போயிருக்கிறான். அவனை பார்த்து இவர் காசு மூட்டை கொடுத்து போயிட்டாரு. திருடனுக்கு காசு கிடைச்சு போச்சு, யாரோ ஒரு திருடனுக்கு காசு கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பேச்சு ஜனங்க பேசிக்கிறத கேட்டாரு. ஆஹா, தப்பு செஞ்சு போட்டோமே, திருடனுக்கு கொண்டு போய் காசு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு யாருக்காவது கொடுப்போம், நல்ல ஆளா பார்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2வது நாள் ஒரு மூட்டை முடிச்ச எடுத்துக்கிட்டு, ஒரு பைய எடுத்துக்கிட்டு, பணம் எடுத்துக்கிட்டு போறாரு. அதே மாதிரி ஒரு உருவம் இருட்டுல யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருல, இவரு இருட்டுல கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். காலையில ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பொம்பளை விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு ஜானியா, விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பொம்பளைட்ட ஒரு ஆளுக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு காசுங்க, ஒரு மூட்டை காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் யாருன்னு தெரியலையா, இந்த ஆள் யார், நேத்து ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த ஆளா தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இந்த நாளாவது பரவாயில்ல, திருடன், இது விபச்சாரியான பொண்ணு, இந்த பொண்ணு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டார். சரி 3வது நாள் இன்னைக்கு எப்படியாவது கொடுத்துருவோம் நல்ல ஆளா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் எடுத்துட்டு போனார். அதே மாதிரி இருட்டுல ஒரு ஆள் வந்தாரு, கொடுத்துட்டு வந்துட்டார். மறுநாள் பேசினா, ஊர்லயே பெரிய பணக்காக ராத்திரியில உலாத்துறதுக்காண்டி வெளியே போயிட்டு இருந்தா, அந்த ஆளுக்கு பார்த்து காசு கொடுத்துட்டாங்க. இருக்க ஊர்லயே பெரிய பணக்காரன் அந்த ஆளுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு ஆள். யார அவனு வாங்கி பாக்கெட்ல போட்டு அப்படின்னு சொல்லி
ஆனா அல்லாஹால என்ன ஆக்கணும்னு கேட்டா இவருடைய இஹ்லாஸின் காரணம் யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சாருல, அதனால இந்த 3 பேரும் திருந்திட்டாங்க. அந்த பணக்காரன் அந்த திருட நினைச்சா நம்ம திருட போனோம், திருட போற நேரத்துல யாரோ ஒரு ஆள் அவளா கொண்டாந்து காசு கொடுக்குறான். நம்ம திருடாமலேயே காசு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் திருடணும்? திருடாமலே எல்லாம் காசு கொடுத்துருவான் போல தெரியுதே அப்படின்னு திருட்டு தொல்ல அன்னைக்கு தௌபா செஞ்சு விட்டுட்டான். அந்த அதுல இருந்து திருடுறதே இல்லை. இந்த விபச்சாரி காசு காரணத்தான் விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, சரி நமக்கு காசு தானா கிடைக்குது, நம்ம ஏன் விபச்சாரம் செய்யணும், எல்லாம் பாருங்க எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம இனிமேல் விபச்சாரமே செய்யக்கூடாதுன்னு தௌபா செஞ்சு விபச்சாரியாக இருந்தவன் நல்ல பொண்ணா மாறிட்டான். அதே மாதிரி அந்த பணக்காரன் ஊர்லயே பெரிய கஞ்சன், பெரிய காசு உள்ளவன் தான், ஆனா கஞ்சன், காசே கொடுக்க மாட்டான். ஓஹோ, நமக்கு காசு கொடுத்து நம்மள நம்ம கஞ்சத்தனத்தை உணர்த்துறான் போற இருக்கு அந்த ஆளு. யாரோ ஒரு ஆள் நம்மளுக்கு காசு கொடுத்ததுனால பாரு நான் உனக்கே நான் தர்மம் கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துருக்கிறான். நம்ம இனிமேல் இந்த மாதிரி கஞ்சத்தனமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து அந்த கஞ்சத்தனத்தை விட்டு தௌபா செஞ்சுட்டு அவர் பெரிய கொடையாளியாக மாறிட்டார். ஆக இவருடைய இஹ்லாஸின் காரணமாக, இவருடைய மன தூய்மையின் காரணமாக அல்லாஹ்தாலா அந்த 3 பேரையும் மாத்திட்டான் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய நேரத்தை தவறாக யாருக்காவது கொடுத்துட்டா இவருடைய எண்ணப்படி அது கூடி போயிடும் அப்படிங்கறதுக்காக அந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஆக மிஸ்கீன் என்பவர் யாருன்னு கேட்டா, அவர் தன்னுடைய பணக்கார அவர் எந்த விதமான பொருளையும் அவருக்கு தேவைப்படக்கூடிய அவருடைய கனாத், அதாவது வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு பொருளை பெற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஆனா அவற்றை பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. வலா யுஃப்தனு லஹு, அவரை பற்றி யாருமே அறியவும் முடியாது. அவர் இப்படித்தான் இருக்கிறாருன்னு தெரிய முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப யதஸத்தகு அலைஹி, அவருக்கு சதகா கொடுக்கணும். வலா யஸ்அலுன் நாஸ ஷையா, அவர் யார்கிட்ட மனிதர்கிட்ட கேட்க மாட்டார். அந்த மனிதர்களிடத்துல யாரிடத்துல கேட்க மாட்டார், எனக்கு காசு கொடுங்க தேவை இருக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து நீங்க தர்மம் செய்யணும், அவர் தான் மிஸ்கீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிஸ்கீன்னா இந்த தெருவில் வைக்கிறதெல்லாம் மிஸ்கீன். அதனால இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. அஜய் சொல்லிட்டாரு, இனிமேல் ஒரு ஆள் கூட காசு கொடுக்க கூடாதீங்க அப்படின்ட்டு போயிடாதீங்க. இவங்களுக்கு கொடுக்கணும், இது வேற விஷயம். ஆனா மிஸ்கீன்கிறவங்க இவங்க அல்ல. இவங்க காசு கொடுத்தா நாளைக்கு இங்கதான் நினைப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க ஒரு ஆளுக்கு கையில, ஆளுக்கு 10,000 ரூபாய் இந்த ஒரு கட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுங்க. நாளைக்கு வரமாட்டாங்களா? நாளைக்கு ஒரு பெரிய ஜமாத்தே வரும். ஏன்னு கேட்டா இங்க போனா 10,000 ரூபாய் கிடைக்குதுங்க அப்படின்ட்டு வருவாங்க. அதனால மிஸ்கீன் அப்படின்னா யார் அப்படின்னு விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதான் 2 பேர், 8 கூட்டத்தால ஃபகீர் மிஸ்கீன் 2 பேர் அல்லாஹ் தஆலா சொல்லும். அடுத்த வல்லாமிலீன அலையா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றாங்க. 6 பேர். அடுத்த வாரம் அந்த 6 பேர் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதிலிருந்து என்ன படிப்பினை பெறக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானோ அந்த படிப்பினை பெற்று வாழக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீகை எல்லாருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 645வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 59 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. வாசிக்கப்பட்ட 60வது ஆயத்து ஜகாத் சம்பந்தமாக, அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத் வாங்குவதற்கு யார் தகுதி பெற்றவர்கள் என்ற விவரத்தை இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதிலே 8 கூட்டத்தாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலே ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன் என்ற இந்த 2 வார்த்தைகளுக்கும் சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டன.
ஜகாத் என்பதெல்லாம் ஏழைகளுக்கும் ஃபகீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உரியது. மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசூலகர்கள், அதிலே அமல் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு உரியது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆமிலீன் அலைஹா என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ஜகாத்துடைய பொருளை அந்தந்த இடங்களுக்கு சென்று, வீடுகளுக்கு சென்று வசூல் செய்வதற்காக வேண்டி சில மனிதர்களை நியமனம் செய்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த வீட்டிலே எவ்வளவு சொத்துகள் இருக்கின்றன என்பதை கணக்கெடுத்து அதற்குரிய ஜகாத்தை வசூல் செய்து கொண்டு வந்து விடுவார்கள். தங்கம் எவ்வளவு இருக்கின்றது, வெள்ளி எவ்வளவு இருக்கின்றது, அவர் வியாபாரம் செய்கின்றாரா, வியாபார சரக்குகள் எவ்வளவு இருக்கின்றன, அவர்களுக்கு கால்நடைகள் இருக்கின்றனவா, எத்தனை இருக்கின்றது, ஆடு எத்தனை, மாடு எத்தனை, ஒட்டகங்கள் எத்தனை என்பதெல்லாம் அவருடைய ஏட்டிலே, குறிப்பேட்டிலே இருக்கும். அதை முதலாவதாக கணக்கெடுத்து வைத்திருப்பார்கள். அல்லது போன நேரத்தில் அவர்களிடத்திலே, வீட்டுக்காரர்களிடத்திலே கேட்பார்கள், உங்களிடத்தில் எத்தனை ஆடுகள் இருக்கின்றன. இப்பொழுது மோமின்கள் சஹாபாக்களாக இருந்த காரணத்தினால் யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள். எந்த விதமான ஒரு சிறு பொய் கூட சொல்ல மாட்டார்கள். ஆகவே அவர்களிடத்தில் நேரடியாகவே கேட்பார்கள், எவ்வளவு தங்கம் இருக்கின்றது, எவ்வளவு வெள்ளி இருக்கின்றது, எவ்வளவு பொருள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை எல்லாம் கேட்பார்கள். அவர்கள் சொன்ன உடனே அதனை குறித்து கொண்டு, அப்படியானால் உங்களுக்கு இவ்வளவு ஜகாத் உங்கள் மீது விதியாகின்றது, அதை கொடுங்கள் என்பதாக சொல்லி வாங்கி வந்து விடுவார். உடனடியாக கொடுத்து விடுவார்கள். அதை கொண்டு வந்து பொது நிதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலே கொண்டு வந்து அதனை சேர்த்து விடுவார்கள். இப்பொழுது இந்த வசூல் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு தான் ஆமிலீன் என்று சொல்லப்படுவது. வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த நிதியை, ஜகாத்துடைய நிதியை, காசை வசூல் செய்து வரக்கூடியவர்கள். இவர்களுக்கும் ஜகாத்துடைய பொருளில் இருந்து சம்பளமாக அல்லது ஹதியாவாக அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கலாம். இவர் வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, அவர் உண்மையிலேயே பணக்காரர், அவர் ஜகாத்து கொடுப்பார். இருந்தாலும் கூட இவர் அந்த ஏழைகளுக்கு பிரதிநிதியாக இருந்து வசூல் செய்கின்ற காரணத்தினால் அவருக்கு இந்த ஜகாத்துடைய தொகையில் இருந்து ஊதியமாக எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கலாம். ஜகாத்துடைய பொருளில் இருந்து இவருக்கும் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் ஆமிலீன அலைஹா. சரி, இவருக்கு எவ்வளவு கொடுப்பது என்று சொன்னால், அந்த நேரத்தில் யார் ஆட்சியிலே பொறுப்பேற்று இருக்கின்றார்களோ அவர்கள் அதனை முடிவு செய்வார்கள். யார் தலைமை பதவி உடையவராக இருக்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். அதற்கு அடுத்ததாக அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுடைய காலத்தில் எல்லாம் அந்தந்த கலீஃபாக்கள் அவர்கள் அது எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்கின்றார்களோ, முடிவு செய்கின்றார்களோ அப்படி கொடுப்பார். அந்த முடிவும் கூட பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் முக்கியமான சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்து அதை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இப்ப இவர் பணக்காரராக வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, இவருக்கு அந்த அந்த ஜகாத்துடைய பொருளிலிருந்து கொடுக்கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சட்டமாகும். அதே போன்று ஒரு வசூல் செய்யக்கூடியவர் இருக்கின்றார் என்று சொன்னால், அவருக்கு துணையாக உதவியாளர்களாக சிலர் இருப்பார்கள். அவர் மட்டும் போய் வசூல் செஞ்சுட்டு வர முடியாது. ஒருத்தரே போய் ஒரு இடத்துல நிறைய பணம் கொடுப்பாங்க, கால்நடைகள் இருக்கும், அதையெல்லாம் கொண்டு வந்து இங்க பொது நிதிகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு 10 பேர் உதவியாளர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கும் சேர்த்தன் ஜகாத்துடைய தொகையிலிருந்து அந்த பணம் கொடுப்பது, அதற்குரிய கூலியை கொடுப்பது, என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து. இப்போ வசூல் செய்யக்கூடிய இது பொது சட்டம். வசூல் செய்வதற்காக செல்லுகின்றார், அவர் வசூல் செய்து கொண்டு வருகின்றார். கொடுப்பவர்களிடத்திலே கேட்கின்றார், ஜகாத்துக்கு தகுதி படைத்தவர்களிடத்திலே கேட்கின்றார், கொடுக்கின்றார்கள், கொண்டு வருகின்றார். இப்ப ஒரு இஸ்லாமிய நாடு என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமா அந்த காலத்திலேயே மக்காவிலோ மதீனாவிலோ ஒரு பெரிய ஊரிலோ வசூல் செய்து கொண்டு வருகின்றார். சில பேர் உடனடியாக கொடுக்க முடியாதவர்கள் இருக்கலாம். நாளைக்கு தருகின்றேன், மறுநாள் தருகின்றேன், அடுத்த வாரம் தருகின்றேன் என்றும் சொல்லலாம். இவர் திரும்ப போய் வசூல் செய்து கொண்டு வர வேண்டும். எப்பொழுது வர சொல்லுகின்றார்களோ அப்பொழுது போய் வசூல் செய்து கொண்டு வர வேண்டும். இப்போ ஒரு ஊர்ல ஒரு 50 பேர்
அல்லது 100 பேர் மொத்தம் வசூலகர்கள், இந்த ஆமிலீன் என்பவர்கள் 50 பேர் அல்லது 100 பேர் இருக்கிறாங்க. இவங்க வசூல் செய்து கொண்டு வந்த தொகை இருக்கின்றதே, அது